ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஒரு லாஸ்ட் வீக் ஒரு மார்க்கெட் எப்படி இருந்தது, லாஸ்ட் 2 வீக்ஸாக எப்படி இருந்தது, நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி இந்த ஏரியாவில் பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இன்டர்னல் கிளாக்குன்னு டெவலப் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு புது ஏரியா போகுது. ஸோ புது ஏரியா ஒரு 2 days ட்ரெண்டு கண்டினியூ ஆகும், 2-3 days. தென் ஒரு இடத்துக்கிட்ட ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு ஒர்க்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒர்க் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் ஆகணும். ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ. பேங்க் நிஃப்டி வியூ பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூ ட்ரெண்டு போயிருக்கு. ஒரு ட்ரெண்டை ஸ்டாப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பெல்கோவோட ஆக்ஷன் பாயிண்ட் லோவை டச் பண்ணிவிட்டு அது என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ப்ரைஸ் ரீச் ஆகுது. பாருங்கள், எக்ஸாக்டாக ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணுது. டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்டர்னல் கிளாக்கை செக் பண்ணும்போது அபவ் 40 இருக்குது. ஸோ அபவ் 40 இருந்ததுனால நமக்கு என்ன ஆகுது, பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது புது ஏரியாவுக்கு போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி புது ஏரியாவுக்கு போகுது. இந்த புது ஏரியாவுக்கு போகும்போது ட்ரெண்ட் அட்லீஸ்ட் 2-3 days கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டில் ஆல் டைம் ஹை புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு எப்போ ஸ்டாப் பண்ணுதோ நமக்கு அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நமக்கு ட்ரேட் என்ட்ரி செட்டப் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலோட அனலைஸ் டூலோட ஆக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ இதை வச்சு நீங்கள் எளிமையாக எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸ் தான். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ட்ரு ஆவாங்க. ஸோ இன்ஸ்டியூஷன் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஓப்பன் ஓஐ டேட்டா வச்சு செக் பண்ணிக்கணும். ஓஐ டேட்டா வச்சு செக் பண்ணிங்கன்னா ஓஐ டேட்டா நிறையா இருக்குது. நீங்கள் ஓஐ பல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆப்ஸ்டா யூஸ் பண்ணலாம், சென்சிபிள் யூஸ் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. ஸோ ஓஐ பல்ஸ் ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு மினிட் பை மினிட் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்ல மெத்தடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் சம்டைம்ஸ் எக்ஸிட் ஆகிறாங்க. ஆனால் ஸ்டில் புட்டு பாருங்கள், லாங் பொசிஷன் ஆட் ஆகிட்டே இருக்காங்க ஃப்ரம் மார்னிங்லேருந்து. ஸோ அதனால தான் நியூ ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால் ஆப்ஷனோட பொசிஷன் எக்ஸிட் ஆகிட்டு தான் இருக்காங்க. புட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஃப்ரைடே ஒரு நல்ல ஏற்றமாக இருந்தது. இதோட ஃபியூச்சர் ஓஐ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இதனால் ப்ரைஸ் ஒரு அப்சைடு போகிறதுக்கான டார்கெட் இருக்குது. ஸோ எப்போல்லாம் நமக்கு ட்ரேடு நம்ம எப்போல்லாம் ப்ரைஸ் எந்த இடத்துக்கிட்ட ஸ்டாப் பண்ணுதோ அப்போதைக்கு நம்ம டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ட்ரேட் எடுப்போம். ஸோ அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுப்போம். ஸோ இதை வச்சு லாஸ்ட் வீக் நம்ம எல்லா ஸ்டாக்ஸு சம் ஸ்டாக்ஸு டெய்லியும் இண்டெக்ஸ் தான் ஸ்கேல்பிங் பண்ணோம். ஸோ ஸ்கேல்பிங் ட்ரேட் எல்லாமே இண்டெக்ஸ் தான், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ சம் ஸ்டாக்ஸ் ஸ்டாக் செட்டப் பார்த்து எடுத்தோம். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வீக்லி நீங்கள் ஒரு சின்ன கேபிட்டலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களோட ட்ரேட் என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டான லொக்கேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு நல்ல அனலைஸ் மெத்தடு. இப்போ எவ்ரி ஒன் மார்க்கெட்டு இப்போ ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை டூலை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுங்க. அது உங்களுக்கு 90% சக்ஸஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஆல் சப்போர்ட்டிங் மை சேனல்.